ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுண்டக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா துளி கூட கசப்பே இருக்காது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கல்சட்டி வச்சுருக்கேன். கல்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் அப்படின்னம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு புளிக்குழம்பு நீங்கள் எதுக்காக இருந்தாலும் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பத்து சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட்டு, சுண்டக்காவை 4ஆக கட் பண்ணி 2 ஸ்பூன் மோரில் நிறையா வாட்டர் ஆட் பண்ணி மோர் வாட்டரில் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இது வந்து மோர் தண்ணி, அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். பாருங்கள், கருக்காமல் இருக்குது. இப்போ இந்த சுண்டக்காவை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்காவை நல்லா இந்த ஆயில்லையே வதக்கிடலாம். அப்போ தான் கசப்பு தன்மையெல்லாம் போய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. குழம்பு மிளகாய் தூள்லேயே மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் இருக்குது. அதனால் நான் வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ புளி உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிங்க.
அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுண்டக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.